வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். அமைச்சர் செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணியிருக்கிறாரு. அவர் அதிமுக அரசாங்கத்தில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது கண்டக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் இந்த மாதிரியான பொசிஷன்ஸ்க்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பணம் வாங்கியிருந்தார். பணத்தை கொடுத்தவர்கள் வேலை கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்துட்டோன்னு சொல்லிட்டு 2 பேரும் காம்ப்ரமைஸ் ஆனாங்க. அந்த கேஸும் கிட்டத்தட்ட பைசல் செய்யப்பட்டது. அதற்கப்புறமா நீதிபதி தானாகவே முன் இது தவறாக தெரியுது, நீங்கள் பணம் கொடுத்துருக்குறீங்க, வேலை வாங்கித்தரேன்னு சொல்லியிருக்கிறாரு, வேலை வாங்கி தரல, அதற்கப்புறம் பணத்தையும் திருப்பி வாங்கிட்டீங்கன்னு சொல்கிறீங்க, இது ஒரு பெரிய ஊழல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு விஷயத்தை கேஸாக எடுத்திருந்தாங்க. ஸோ அதில் இவர் சாட்சிகளை கலைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஸான பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு ஜாமீன் கொடுக்காம கஸ்டடியில் வச்சுருக்கிறாங்க. அவருடைய தம்பியை தேடிக்கிட்டே இருக்கிறாங்க. அவர் எங்கே இருக்கிறாருனே தெரியல அப்படின்ற மாதிரி ஒரு நிலைமை இருக்குது. இவரும் ஜெயிலுக்கு போயிட்டு கிட்டத்தட்ட 19 முறை அவருடைய ஜாமீன் அப்படின்றது நிராகரிக்கப்பட்டு காவல் நீட்டிக்கப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் தான் இலாக்கா இல்லாத அமைச்சராகவும் அவர் தொடர்ந்துட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்தில் அவர் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். ஸோ இது குறித்து பத்திரிகையாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது ரொம்ப நாளாகவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான். இதே மாதிரி தான் தில்லியில் அந்த மதுபான கொள்கை அது சம்மந்தமான விஷயத்தில் மணீஷ் சிசோடியா கைது செய்யப்பட்டிருந்தார். ஒரு 6 மாதம் வரைக்கும் அவரும் அமைச்சர் பதவியோடு இருந்தார். இலாக்கா இல்லாத அமைச்சராக இருந்தார். அதுக்கப்புறமா அமைச்சரவையிலேருந்து அவர் ரிசைன் பண்ணார். ஸோ அதே மாதிரியான ஒரு சம்பவம் தான் நடந்துட்டு இருக்குது. அண்ட் அடுத்தது அவருடைய தம்பி சில நாட்களில் அரெஸ்ட் ஆகிறதுக்கோ இல்லை அவரே கைதாகிறதுக்கான வாய்ப்புகளோ இருக்குது. இதற்கப்புறமா இந்த தரப்புலேருந்து ஜாமீனுக்கு கோரிக்கை வைப்பாங்க. ஏன்னா இவர் அமைச்சராக இருக்கிறாரு, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சனாக இருக்கிறாரு, ஒரு முக்கியமான துறையை தன்னுடைய கையில் வைத்திருக்கிறார் அப்படின்ற காரணங்களை சொல்லி தான் இவருக்கு ஜாமீன் மறுக்கப்பட்டதற்கான காரணமாக சொல்லப்படுது. ஸோ இப்போ அவர் அமைச்சரவையில் இல்லை, அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக கூட இல்லை, தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஆப்வியஸ்லி நம்ம ஜாமீன் கேட்கறதுக்கான வாய்ப்பும் ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறாங்க. ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்னொரு பக்கத்துலேருந்து சொல்லப்படக்கூடிய கருத்து, கொங்கு மண்டலத்தில் அவர் தீக்கிங்காக இருக்கிறாரு. ஏன்னா நிறைய தலைவர்கள் இருந்தாலும் அதிமுக அங்கே இருக்கும் பொழுது அதிமுகவினுடைய கோட்டையாக கொங்கு மண்டலத்தை செந்தில் பாலாஜி வைத்திருந்தார் அப்படின்னும், அதே மாதிரி திமுகவில் அவர் போனதுக்கப்புறமா பல வெற்றிகளை குவித்ததுக்கு இவருடைய ஃபார்முலா தான் காரணம் அப்படின்னும், அவருக்கு பல முக்கியத்துவமான பொறுப்புகளும் கொடுக்கப்பட்டு இருந்தது. ஸோ இந்த நேரத்தில் எலெக்ஷன்லாம் வரக்கூடிய நேரத்தில் அவரை முடக்கி வைத்திருக்கிறது கொங்கு மண்டலத்தில் எங்களுடைய பலத்தை இழக்க செய்யக்கூடிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்தும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி எலெக்ஷன் நேரத்தில் அவர் தன்னுடைய பதவியை ரிசைன் பண்ணார் அப்படின்னா ஜாமீன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புலேருந்து நம்புறாங்க. இன்னொரு பக்கத்தில் மணீஷ் சிசோடியா அவருடைய விஷயத்தையும் பார்க்கணும் இல்லையா, அவருக்கு நேற்றுக்கு தான் ஜாமீன் கிடைத்திருக்குது. 3 நாள் மட்டும் அவருடைய சொந்தக்காரங்க திருமணத்திற்காக ஜாமீன் கேட்டிருக்கிறார். ஸோ இன்னையிலிருந்து நாளை மறுநாள் வரைக்கும் 13ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்குது. ஸோ 3 நாள் மட்டும்தான் நிபந்தனை ஜாமீன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பெரிய அளவில் பெயிலெலாம் கிடைக்கல. ஸோ அதனால் செந்தில் பாலாஜி அவர் மினிஸ்டர் பதவியிலேருந்து ரிசைன் பண்ணாலும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கிறது அப்படின்றது 50-50 சான்சஸாக தான் இருக்குது. நம்ம பழைய வழக்குகளை பார்க்கும் பொழுது இதுதான் தோணுது. அவர் அமைச்சரவையில் இல்லைனாலும் இன்ஃப்ளூயன்ஸ்டான பர்சன் தான் அப்படின்றத நம்மளால் மறுக்க முடியாது. ஸோ இந்த வழக்கு 15ஆம் தேதி வருது அப்படின்னும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியும் நம்புகிறாங்க. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஜாமீன் கிடைத்தது அப்படின்னா அது திமுகவுக்கு தேர்தல் வேலை பார்க்குறதுக்கும் களத்தில் உற்சாகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லை அப்படின்னா மீண்டும் ஒரு முறை அவங்களுக்கு ஒரு செட்பேக்காக இது அமையும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் அவங்களே இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.